நான் என்னோட சைடு எஃபர்ட் எல்லாமே போட்டுட்டேன். ஆனா வந்து என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல வந்து எனக்கு யாரும் கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோல சொல்லப்போற இந்த 3 விஷயத்த நீங்க சரி பண்ணீங்கனாலே போதும். இந்த விஷயத்துலேருந்து நீங்க ஈஸியா ரிசால்வ் பண்ணிக்கலாம். என்னுடைய பேர் யூஜின். நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு கவுன்சிலிங், மென்டல் ஹெல்த் அண்ட் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடா ஹெல்ப் வேணும்னு தோணுச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லப்போற விஷயத்த நீங்க வந்து எந்த ரிலேஷன்ஷிப் வேணா வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இல்ல வந்து மேனேஜர், ரிப்போர்ட்டி அந்த மாரி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இல்ல வந்து ஸ்பவுஸ், இல்ல வந்து சில்ட்ரன், இல்ல வந்து பேரண்ட்ஸ், இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கோ, அந்த ரிலேஷன்ஷிப்ப வச்சு நீங்க பார்க்கலாம். ஸோ வந்து இந்த 3 விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். முதல்ல வந்து இப்போ வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு விஐபி கெஸ்ட்டா வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ லஞ்சுக்கு வராங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த விஐபி பத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. எந்த டைமுக்கு வராங்க? எந்த டைமுக்கு போறாங்க? ஆ என்ன சாப்பிடுவாங்க? வெஜ்ஜா? நான்வெஜ்ஜா? காரம் எந்த அளவுக்கு போடணும்? ஆ என்னென்ன டிஷ் அவங்களுக்கு பிடிக்கும்? அவங்களுக்கு வந்து ஆ லைக் எவ்வளோ நேரம் இருப்பாங்க? டெசர்ட் எந்த மாரி இது பண்ணணும்? ஆ அவங்களுக்கு வந்து அ திருப்பி போக டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணணுமா? வேண்டாமா? அண்ட் அவங்க வந்துட்டு போற வரைக்கும் அந்த விஐபிய நீங்க பயங்கரமா கவனிச்சுப்பீங்க கரெக்ட்டா? ஸோ வந்து இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற விஷயங்கள் ஒரு 3 விஷயத்த தான் நம்ம இப்ப பிரேக் டவுன் பண்ணி, அ நான் சொன்ன போன முன்னாடி விஷயத்துக்கான சொல்யூஷன்ஸ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ கோஆப்பரேஷன். ஸோ உலகத்தில வந்து 8.3 பில்லியன் பீப்பிள் இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தான். ஸோ அவங்க நேஷ்னாலிட்டி, அவங்க ஜெண்டர், அ அவங்க வாழ்ந்த சூழல் ஒண்ணா இருந்தாலும், ஒரே நாட்டு மக்களா இருந்தாலுமே, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸஸ், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு ஹியூமனுக்குமே டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க அந்த 8.3 பில்லியன் பீப்பிளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி 8.3 பில்லியன் கேட்டகரின்னு நீங்க வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்த பார்க்குற விதமும் வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அக்செப்டன்ஸ் லெவல் வேற. ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு நல்லதுன்னு நினைக்கிறது இன்னொருத்தருக்கு நல்லதா இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்ட்டா இருக்கும். இன்னொருக்கு அந்த விஷயம் கம்ஃபர்ட்டா இருக்காது. ஒருத்தருக்கு அ அத்தாரிட்டேட்டிவா பேசினா பிடிக்கும். இன்னும் சில பேருக்கு ஹம்பிளா பேசினா பிடிக்கும். சில பேருக்கு சுகர் கோட்டடா பேசினா பிடிக்கும். ஸோ அந்த மாரி அந்த நபர் நீங்க யார டீல் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட்டு அவங்கள புரிஞ்சுக்க நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு எது புடிச்சிருக்கு? அவங்களோட ப்ரிஃபரன்ஸஸ் என்ன? எந்த மாரி கம்யூனிகேஷன் ஸ்டைல் யூஸ் பண்ணா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்க போடுற எஃபோர்ட் தான் இந்த அ விஷயங்கள், இந்த கோஆப்பரேஷனுக்காகவும் மத்தவங்க உங்கள புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குமான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். அடுத்த பாயிண்ட் வந்து எப்பவுமே ஆப்போசிட் பெர்சன் வின் பண்ணணுங்கிற ஆட்டிட்யூட்லயே போங்க. அவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு போங்க. ஏன்னா எப்பவுமே என்ன ஆகும்னா, நம்ம மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆட்டிட்யூட்ல தான் நம்ம இருப்போம். பட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், இது ஒரு பீப்பிள் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம போம்போது, அவங்களும் ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்கிறத முக்கியத்துவமா வச்சு நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப அணுகுனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அவங்களுக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கு நெறைய ஸ்பேஸ் குடுப்பீங்க. நீங்க எஃபோர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ப ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ மேனேஜர், ரிப்போர்ட்டி இப்போ மேனேஜர் இருக்கீங்க அப்படின்னா, டீம் லீடரா இருக்கீங்க அப்படின்னா, உங்க ரிப்போர்ட்டீஸ் யாருமே லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸோ, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலோ, அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அவங்க அட்டென்ஷன் உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். கோஆப்பரேஷனும், புரிதலும் ஆட்டோமேட்டிக்காவே பில்ட் ஆக ஆரம்பிக்கும். கடைசி பாயிண்ட் வந்து, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கான ஸ்பேஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கவங்க ரொம்ப ரிஜிடா இருப்பாங்க. ஆப்போசிட் பெர்சனுக்கு ஸ்பேஸே குடுக்க மாட்டாங்க. அவங்க சொன்னது தான் ஆ கரெக்ட்டுன்னு ஆர்குமென்டேட்டிவா சொல்ல, அவங்க ஸ்டேட் கரெக்ட்டுங்கிற மாரி ஃபீல்லயே இருப்பாங்க. அவங்க சொன்னது தான் அது சரி. இப்போ வந்து ஒரு பெர்சனுக்கு ஐஸ்கிரீம் புடிச்சிருக்கு. ஆப்போசிட் பெர்சனுக்கு வந்து ஆ பிரியாணி புடிச்சிருக்கு அப்டின்னா, இந்த பெர்சன் ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்துட்டே இருப்பாரு. பட் ஆப்போசிட் பெர்சனுக்கு பிரியாணி தான் புடிக்கும் அப்டின்னா,
ஸோ இவருக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணியோட மேட்ச் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸும், கோஆப்பரேஷன் இஷ்யூஸும் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி அவங்க மீட் பண்ணும்போது அவங்க மேல கியூரியஸா இருக்கணும். அவங்களோட டாபிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுதுன்னா, அவங்கள பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நீங்க உங்க விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி, அவங்க டே எப்படி போச்சு? அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா? அவங்க லைஃப் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு? அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் டாபிக்ஸ இன்ட்ரஸ்டடா எடுத்து பேசும்போது, அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான ஸ்பேஸ நீங்க கிரியேட் பண்றீங்க. ஸோ இது வந்து மெயினா நீங்க வந்து ஆஃபீஸ் செட்டப், ஸ்பவுஸ் இல்ல வந்து சிப்லிங்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் நீங்க எந்த இடத்துல வேணா இந்த விஷயங்கள அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிராக்டிகலான சொல்யூஷன்ஸ் தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறது. ஸோ வந்து அந்த ஆப்போசிட் பெர்சன் ஜெயிக்கணுங்கிற ஆட்டிட்யூடோடவே நீங்க அப்ரோச் பண்ணுங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே ரிசால்வ் ஆக ஆரம்பிச்சுரும். அண்ட் எந்த அளவுக்கு மக்கள் பீப்பிள டீல் பண்ணும்போது இந்த 3 விஷயமும் கோஆப்பரேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க உங்களுக்கு சரி பண்ணி குடுக்குதோ, அதே அளவுக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 10 பேர் இருக்காங்கன்னா, எல்லாரையுமே வந்து நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு 3லிருந்து 5 பேர் அவ்வளோதான் எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ, அதனால எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற ஆங்கிள்ல எதையும் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. லைஃப் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே உங்கள புரிஞ்சவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிறது என்னைக்குமே 100%ங்கிறது ரொம்ப கம்மி சான்ஸ் தான். என்னைக்குமே உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்காதவங்க கொஞ்சம் பேர் இருக்க தான் போறாங்க. ஸோ மெஜாரிட்டி பீப்பிள பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலா நீங்க வந்து ஒரு டீம் செட்டப்ல வொர்க் பண்ணும்போது, கம்பெனி வைட்ல நீங்க வொர்க் பண்ணும்போதுங்கிறப்போ, நீங்க வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நீங்க பெருசா யோசிக்கக்கூடாது. ஏன்னா சில பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து அவங்க குறைகள கேட்டுக்கலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இந்த புரிதலும் நமக்கு தேவை ரிலேஷன்ஷிப்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங், கோஆப்பரேஷன் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது லைஃப் ரிலேட்டட், மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் ஹெல்ப் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.